ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆடி A4 2018 மாடல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் லைட் எரியுது. எதனால் மால் ஃபங்க்ஷன் எரியுதுன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து வாட்டரில் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் வந்து ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து தண்ணி போயிட்டு நம்மளுக்கு வந்து மால் ஃபங்க்ஷன் காட்டுது. எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் பாக்ஸ் இது. வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கிளஸ்டர்லவே காட்டும், ஸ்டேரிங் வந்து மால் ஃபங்க்ஷன் காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஸ்டேரிங் லைட் எரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் ஸ்டேரிங்கும் ஹார்டாக இருக்கும். எலக்ட்ரானிக் மாடல்ஸ் வரதுனால வந்து வாட்டர் என்ட்ரி ஆகிட்டு வந்து உள்ளே ஃபுல்லாக ஷார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்குது. நம்மளுக்கு வந்து வார்னிங்கும் காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் தான் அசம்பிளியாக சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஜாக் போட்டு வண்டி வந்து லிஃப்ட் பண்ணியாச்சு. லிஃப்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கம் வந்து ஸ்டாண்ட் வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் சப்போர்ட் பார் இருக்கும். இந்த சப்போர்ட் பார் ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இந்த சப்போர்ட் பாரில் தான் ரியர் கண்ட்ரோல் ஆமும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. போல்டு வந்து இதில் தான் உட்காரும். இதை ரிமூவ் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ இந்த போல்டு எல்லாமே ரிமூவ் பண்ணால் தான் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கீழே டவுன் பண்ண முடியும். கண்ட்ரோல் ஆம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து 18 சைஸ் போல்டு வரும். இந்த போல்டு யூஸ் பண்ணி தான் அந்த கண்ட்ரோல் ஆம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் கண்ட்ரோல் ஆம் வந்து இந்த பாரில் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து ரெண்டு பக்கமும் வந்து கண்ட்ரோல் ஆம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து கண்ட்ரோல் ஆம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பார்லேருந்து பாடியில் வந்து போல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு போல்டுமே லூஸ் பண்ணி எடுக்கணும். 18 சைஸ் வரும் இந்த போல்டு சைஸு. ஸ்டேரிங் பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால வந்து ஸ்டேரிங் வந்து ஸ்டடியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வீல் வந்து ஸ்டடியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம வந்து ஸ்டேரிங் காலம் ரிமூவ் பண்ணுறதுனால வந்து கான்டாக்ட் காயில் வரும் இந்த வண்டிக்கு. அதனால் வந்து நம்ம ஸ்டேரிங் வந்து சென்டராக வச்சுட்டு தான் ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் வந்து சென்டராக வச்சுட்டு வந்து லாக் பண்ணிக்கணும். இது மாதிரி சீட் பெல்ட் போட்டு லாக் பண்ணியிருக்கோம். ஸ்டேரிங் வந்து சென்டராக வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டேரிங் காலம் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டேரிங் பாக்ஸில். இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பார்த்தீங்கன்னா வந்து மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும் ஸ்டேரிங் காலத்தை. ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து ஸ்டேரிங் காலம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ரெண்டு பக்கம் எண்டு பால் ஜாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்ட்டில் நம்மளுக்கு வந்து த்ரெட் இருக்கும். அந்த பால் ஜாயிண்ட்டில் இருக்க த்ரெட்டை வந்து கவுண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மறுபடியும் ஃபிட் பண்ணும்போது வந்து வீலும் ஸ்டடியாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து ஸ்டேரிங் எண்டு பால் ஜாயிண்ட் வந்து ரெண்டு பக்கம் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கம் வந்து த்ரெட்டு வந்து கவுண்ட் பண்ணி தான் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பாரோட போல்ட் வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து டவுன் பண்ண முடியும். ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து அசம்பிளி அந்த பாரோட வந்து டவுன் பண்ணியிருக்கோம். இந்த ஆடி A4 பார்த்தீங்கன்னா இப்படி தான் ரிமூவ் பண்ண முடியும் ஸ்டேரிங் பாக்ஸு. மற்ற ஆடி A4 பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் மட்டும் அப்படியே ரிமூவ் பண்ணலாம். இதில் இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த வண்டியோட ஸ்டேரிங் பாக்ஸு. இது தான் ரீப்ளேஸ் பண்ணணும் இப்போது. இதில் தான் வாட்டர் இன்ட்ரி ஆகிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு உள்ள. இந்த ஆடி A4 வந்து வேறு ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் ஸ்டேரிங் பாக்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கு, குட் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஸ்டேரிங் பாக்ஸு. வண்டியிலேருந்து ரிமூவ் பண்ணது தான் இது, ஸ்க்ராப் வண்டியிலேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் தான் வந்து இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போகிறோம். பழைய ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து ஸ்டேரிங் பால் ஜாயிண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த ஸ்டேரிங் பாக்ஸில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. பால் ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. பால் ஜாயிண்ட்டுக்கு வர டஸ்ட்டு கவரும் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து வண்டியில் தான் ஃபிட் பண்ணணும். ஸ்டேரிங் பாக்ஸ் வந்து வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கம் வந்து ஸ்டேரிங் எண்டு பால் ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக டைட் பண்ணியாச்சு, மார்க் பண்ண மாதிரி த்ரெட்டு. இந்த பக்கம் வந்து டைட் பண்ணியாச்சு பக்காவாக. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் பாருக்கு வர போல்டு எல்லாமே வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கம் வந்து கண்ட்ரோல் ஆர்ம் ரிமூவ் பண்ணியிருந்தோம். கண்ட்ரோல் ஆர்மும் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாமே எல்லா போல்டும் பாருக்கு வர எல்லா போல்டுமே வந்து பக்காவாக டைட் பண்ணியாச்சு. ஸ்டேரிங் காலமும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸ்டேரிங் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டேரிங் காலம் வந்து கரெக்டாக டைட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணி. இந்த ஆடி A4 வந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளஸ்டரில் நம்மளுக்கு எந்த வார்னிங் லைட்டும் இல்லை. ஸ்டேரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேரிங் வந்து ஹார்டாக இருக்கும் மால் ஃபங்க்ஷன் லைட் எரியும் போது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கும் ஃப்ரீயாக இருக்குது, அந்த மால் ஃபங்க்ஷன் லைட்டும் இல்லை. நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவும் ஓட்டி பார்த்துட்டோம். ஸ்டேரிங்கும் நல்லா இருக்குது, எந்த நாய்ஸுமே இல்லை. ஸ்டேரிங் பாக்ஸு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ஆடி A4 வந்து ஸ்டேரிங் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் தான் பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி